ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மழைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பைசியான சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது பெப்பர் குழம்புன்றதுனால சளி இரும்பெல்லாம் உங்களுக்கு சட்டுன்னு சரியாக போயிடும். இந்த ரெசிபி நம்ம இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளார போகலாம். குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, சோம்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாங்க. நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். பவுடர் இப்போ ரெடியாக இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி குழம்ப ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் கடாயில் கூட செய்யலாங்க. கடாயில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணால் போதும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிறேன். அப்புறம் இடித்து வச்ச ஒரே ஒரு ஏலக்காய். இது கூட 2 கப் அளவுக்கு நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்டிப்பாக நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி ஆகிடும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுடுறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ஒன்று ஒன்றா ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா கோட் ஆனதும் நான் 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் தயிர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துடுறேன். இந்த குழம்பு நீங்கள் நாட்டுக்கோழி வச்சும் செய்யலாங்க. நாட்டுக்கோழி வச்சு செய்கிறதா இருந்தால் விசில் எக்ஸ்ட்ரா 1 விசில் கொடுத்துருங்க. ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. சிக்கன் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்துடலாம். இந்த பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும். கலர் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. நல்லா ஸ்பைசினஸ் கொடுக்கும் நம்ம பெப்பர் சேர்த்ததுனால. எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மிக்சர் ஜாரை கழுவிட்டு அதே தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 1 விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துடுறேன். இப்போ சிக்கன் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நமக்கு ரெடியாக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மழைக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.